குட் மார்னிங் கைஸ். யூபிஎஸ்சி சிசெட் கிராஷ் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது செஷன் 15. ஸோ அப் டு நவ் 14 செஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 14 செஷன்ஸ்லேயே நம்ம நிறைய கிளாஸஸ் கவர் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது செஷன் 15, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஒன்று வரலாம், இல்லைனா வராமலும் இருக்கலாம், ஓகேவா. ஸோ ஏன்னா யூபிஎஸ்சி இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ஈவன் தோ திஸ் கான்செப்ட் யூஸ்ஃபுல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆல்சோ அண்ட் லைஃப் ஆல்சோ, ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்படிஷனுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூடை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் இது ஐயப்பன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை டெலகிராம் ஃபாரமில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம டீமாக இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஐயப்பன் சார் ஆப்டிடியூடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், சிசெட் ஃபேக்கல்ட்டி. ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரியணும், ஓகேவா. இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா I = PNR/100. ஸோ P அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல். அடுத்து வந்து N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர், R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், I அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு மேக்ஸிமம் ஆஃப் தி சம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன வெரைட்டி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 4 டெர்மினாலஜி இருக்குது. இந்த 4 டெர்மினாலஜியில் ஏதாவது ஒன்று கொடுக்காம கேட்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு 2 இது சேமுன்னு கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கம்பேரிசன் அப்படின்னா இந்த பிரின்சிபலுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த இயருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா இவ்வளோ பிரின்சிபலுக்கு இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்குது, ரைட்டா. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா PNR/I. ஸோ இதெல்லாம் ஒன்று P1 N1 R1 I1 = P2 N2 R2 I2. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை உரையில் எழுதுனா PNR/I2 = PNR/I1. ஸோ இந்த I அங்கே வந்துடும், இந்த I2 இங்கே வந்துடும். ஸோ இது 1 1 1 2 2 2 2 2 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வெரைட்டி கேட்கலாம் அப்படின்னா, ஓகே சரி, உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை 2ஆக பிரித்து ஒரு பார்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்லேயும் இன்னொரு பார்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு இந்த இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கேட்குற ஒரு மெத்தட் இருக்குது, ஓகேவா. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து 5 இயர்ஸில் டபுள் ஆகுது, 3 இயர்ஸில் ட்ரிபிள் ஆகுது, அப்போது 6 டைம்ஸ் எந்த இதில் வரும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க, ஓகேவா. இதுதான் மேக்ஸிமம் இதில் கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்து காம்பவுண்டில் பார்க்கும்போது, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வட்டி மட்டும் வந்துட்டு இருந்தால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவோம், நம்ம வந்து வட்டிக்கு வட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = P × 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் P. ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, ஓகேவா. ஜென்ரலி அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா P × 1 + R/100 ஹோல் பவர் n. இது வந்து அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், சரியா. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ CI அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், P பிரின்சிபல், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர், N அப்படிங்கிறது
நம்பர் ஆஃப் இயர். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்து இதை தாண்டி உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா அதுலேயும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் ஃபார்முலா இருக்குது. டெல் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஃபார் 2 இயர்ஸ். ஓகேவா? ஃபார் 2 இயர். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை 3 இயர் கேட்குறாங்கன்னா டெல் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆர் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் 3 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமே சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ பிரின்சிபல் வந்து ஒரு 1000 ரூபி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10%, நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு 5 இயர். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா we know that I is equal to, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கேன். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் we know that I is equal to PNR by 100. பிரின்சிபல் எவ்வளோ? 1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. நம்பர் ஆஃப் இயர் 5 by 100. ஸோ 0 கட் பண்ணுறோம், 0 கட் பண்ணுறோம், என்ன கிடைக்கும்? 500 ரூபி கிடைக்கும். ஸோ 500 ரூபி இஸ் தி இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 10%ல் 5 வருஷம் போட்டால். சரி, இதை எப்படி ஷார்ட்கட்டாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் 1000 ருபீஸ் இருக்குது, 1000ல் 10%ங்கிறது எவ்வளோ? 100 ரூபி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 500 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெர்மினாலஜிஸ் கொடுக்காம கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதில் உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் வர்ற மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயரில் ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்பர் ஆஃப் இயரில் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னன்ட்டு வைப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர் 1 2 3ன்னு கொடுத்தா தானே நீங்கள் இந்த மாதிரி போட்டுருவீங்க. சப்போஸ் இதே சம்மில் நம்பர் ஆஃப் இயர் வந்து நம்மளுக்கு 2.5 இயர் அப்படி கொடுக்குறாங்க. 2.5 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன சம் சால்வ் பண்ணுவீங்க? I is equal to P n வந்து 2.5. இது வந்து நீங்கள் 2.5ன்னு போடலாம், ஆன்சர் வந்துடும். பட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி? 2 வருஷம் அப்படின்னா 24 மாதம் ப்ளஸ் 6 மாதம்னா எவ்வளோ? 30/12. இது என்ன வந்துச்சு உங்களுக்கு? 2.5 வந்துச்சா? இன்ட்டு r/100. 0 கட்டாயிரும், 0 கட்டாயிரும். ஸோ ஆன்சர் அரௌண்ட் 300 3000 3000/12ன்னு வரும். 1 3 3 4 3 12, இது 1 25. ஸோ ஆன்சர் அரௌண்ட் உங்களுக்கு 250 கிடைக்கும். பாருங்கள், 5 இயர்ஸ் போடும்போது 500 கிடச்சிதா? அப்போ 2.5 வருஷம் போடும்போது அதில் பாதி 250 தான் கிடைக்கும். ஸோ கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி ஒரு 8 மந்த்துக்கு மட்டும் சொல்லுங்களேன். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு பாருங்கள், I is equal to பிரின்சிபல் 1000, நம்பர் ஆஃப் இயர் 8/12. இப்போ என்ன அப்படின்னா 8 மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது 8 இயர் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்துடும். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? 8/12 போட்டிருக்கேன். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த மந்த் என்னவா மாறிடுது? இயராக மாறிடுது. இன்ட்டு 10%/100. 0 0 0 0. 4ஆல் கட் பண்ணலாமா? 2 நாள் 8, 3 நாள் 12. ஆன்சர் அரௌண்ட் 200/3ன்னு வருது. சரியா? 200/3 வருது. ஸோ அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரஃபாக எடுத்த நம்பர் தானே, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இன்னும் இதில் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டேஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே வந்து சார் இதே 1000 ரூபாய்க்கு 10%க்கு ஒரு 300 டேஸ்க்கு மட்டும் எனக்கு வட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் 300. இந்த 300 365ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னவா மாறிடும்? அது இயராக மாறிடுமா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இயருக்கு 300/365 போட போகிறீங்க. ஸோ டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை /365 போட போகிறீங்க. மந்தில் கொடுத்தாங்க அப்படின்னா /12 போட போகிறீங்க. இயரில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போட போகிறீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள கான்செப்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ தான். ஒன்று ஃபார்முலா, அடுத்து டெர்மினாலஜிஸ்,
அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து, ரெண்டாவது நம்பர் ஆஃப் இயர் எப்படி கொடுக்குறாங்க, இயர்ஸில் கொடுக்குறாங்களா, மந்த்ஸில் கொடுக்குறாங்களா, டேட்டில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது, ஸோ அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். பட் இதில் உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் calculated annually அப்படின்னா இந்த ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் calculated annually அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா. குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லின்னு இருக்குது. ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி. சரி, அதாவது என்ன அப்படின்னா, அரை ஆண்டுக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம், கால் ஆண்டுக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் டோட்டல் ஃபார்முலா. ஆனால் ஹாஃப் இயர்லின்னு சொல்லும்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுறாங்களா? அப்போ நம்பர் ஆஃப் இயர் 1 இருந்தால் 6 months ஒன்ஸ் பண்ணும்போது 2 மாறிடும்ல. அப்போ நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு 2 r/2. இதுவே குவார்ட்டர்லிக்கு a is equal to p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n இந்த மாதிரி வரும். ஸோ இதில் குவார்ட்டர்லி அப்படின்னா 4, கரெக்டாக 3 months ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இயர்லி 4 times வரும். அப்போது n வந்து இன்ட்டு 4 வரும், r/4 வரும். சரியா? ஸோ இந்த ஒன்று தான் கான்செப்ட்டுப்பா. இதை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ எவ்ரி மந்த்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி மந்த் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதே ஃபார்முலா தான். a is equal to p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இப்போ எவ்ரி மந்த் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வருஷம் அப்படின்னா 12 மாதத்துக்கு பண்ணுவோமா? அப்போ இங்கே வந்து இன்ட்டு 12 போடணும். இங்கே வந்து இன்ட்டு 12, இங்கே /12. ஸோ இதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா 3 months ஒன்ஸ், 4 months ஒன்ஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா பார்ப்போம். சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரியா? சிம்பிள், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜென்ரலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சம் பாருங்களேன். 1000 rupeesக்கு 10%க்கு ஒரு 2 இயருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஆஸ் பர் ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது வந்து அமௌண்ட். வி நோ தட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1000 இன்ட்டு 1 + 10/100 ஹோல் பவர் n. n வந்து 2. ஸோ இதில் அகெயின் 1000, இங்கே 100 இங்கே வந்துடும். அப்போ 110/100 இன்ட்டு 110/100. இதை கட் பண்ணால் என்ன வரும்? 12 12 12 12. அப்போ ஆன்சர் 121 இவ்வளோ வருது. இதில் இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இதில் பிரின்சிபல் எவ்வளோ? 1000 மைனஸ் பண்ணால் 210 வந்து என்ன வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா வைஸ் நம்ம சால்வ் பண்ணுறது. ஆனால் நம்ம ஃபார்முலா வைஸ் சால்வ் பண்ண மாட்டோம். இதில் ஒரு டெக்னிக் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் அப்படியே போடுங்க. இன்ட்டு அமௌண்ட் அப்படியே போட்டுட்டு இன்ட்டு நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, நம்ம பர்சன்டேஜ் சொல்லி கொடுக்கும்போது இப்போ 10% இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணுவோம், 20% இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. எஸ். ஸோ இதில் 10% இன்க்ரீஸ் தான் ஆகும். கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். 10% என்ன பண்ணுவோம்? 1.1. இதில் எத்தனை வருஷம்? 2 years. அப்போ 2 times போடுங்க, 1.1. ஸோ 2 0 கட் பண்ணிங்கன்னா இதில் பாயிண்ட் போயிடும். ஸோ 10 × 121 = 1210. இந்த அமௌண்ட் வந்துருச்சா? ஸோ ஃபார்முலா போட்டு நான் சால்வ் பண்ண அமௌண்ட்டு டேரெக்டாக நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ இதில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் 1000 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? 210 அப்படிங்கிறது எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டையும் பேரலாக பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சரி. என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 1000 ரூபி, ஒரு 10%, அப்புறம் இயர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இயர். சரியா? ஃபஸ்ட்டு இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு இயர் மட்டும் இல்லை, எந்த வருஷமாக இருந்தாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரே அமௌண்ட்டு தான் கிடச்சிட்டே இருக்கும். காம்பவுண்டு தான் வட்டிக்கு வட்டி நம்ம போடுறோம். கரெக்டாக? ஸோ சிம்பிளுக்கு உங்களுக்கு சேம் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, இவ்வளோ போட்டுக்கலாம். ரெண்டாவது, இது மூணாவது, இது வந்து நாலாவது, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 10%க்கு அப்போ I is equal to PNR/100 பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்,
10/100 0 0 0 0 அப்போ எவ்வளோ கிடைக்கும் 100 rupees கிடைக்கும். நாட் only ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆல்சோ 100, தேர்ட் இயர் ஆல்சோ 100, ஃபோர்த் இயர் ஆல்சோ 100. நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் அமௌண்ட் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் வந்துட்டுருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சேம். ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சேம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தான் கிடைக்கும், மொதல் வருஷத்துக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். மொதல் வருஷத்துக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மொதல் வருஷத்துக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். ரெண்டாவது வருஷத்துக்கு இப்போ பாருங்கள், நல்லா இதை பார்த்துக்கோங்க. ஸோ 1000 ரூபி இருக்குது, 1000 ரூபிக்கு 100 ரூபா அப்படிங்கிறது ஓகே. ரெண்டாவது வருஷத்துக்கு 1000 ரூபிக்கு 100 ரூபா கிடைச்சிரும். ப்ளஸ் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா என்ன கிடைக்கும் சேர்த்து 100, இங்கே ஒரு 100 10 210. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த சம் பண்ணும்போது 2 இயருக்கு 10% போட்டு 210 ரூபா வந்துச்சா. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், ஒன்று ஃபார்முலா போட்டு பெருசாக சால்வ் பண்ணோம், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணோம் கரெக்டாக. பட் நான் எதை சஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் போடுறது தான் நான் சஜெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் மோர் கேல்குலேஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது. ஓகேவா. சப்போஸ் இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் நம்ம ஃபார்முலா பார்த்தோமா, என்ன ஃபார்முலா பார்த்தோம், difference between simple and compound del is equal to p into r by 100 whole square. இது வந்து for 2 years பார்த்தோம். del is equal to p into r by 100 square into 3 plus r by 100. இது வந்து 3 years பார்த்தோம் சரியா. ஸோ இது இல்லாமல் சால்வ் பண்ண முடியுமா, கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். ஸோ மொதல் வருஷம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் சேம் நான் சொல்லிட்டேன் கரெக்டாக. இங்கே பிறகு ரெண்டாவது வருஷத்துக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 200 ரூபா இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 210. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 10. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா del is equal to p into r by 100 into r by 100 0 0 0 0 0 0 0. ஆன்சர் என்னது 10. இது வந்து என்னது 2 இயர் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். ஸோ பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ 3 இயர்ஸ், தேர்ட் இயருக்கு இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா, இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, ரெண்டாவது 100 ரூபாய்க்கு இன்னொரு 10 ரூபா, இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா கரெக்டாக. ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இங்கே வந்து இங்கே வந்து ஒரு 121 ரூபா வந்துடுச்சு. ஆல்ரெடி ஒரு 210 ரூபா எவ்வளோ வந்துடுச்சு, 331 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு 3 இயர்ஸுக்கு. இங்கே எவ்வளோ வந்திருக்கும், 3 இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும். ரெண்டே டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 31 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் சரியா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அகெயின் நான் ஒரு இன்னொரு சொல்லித்தரேன். ஸோ இதில் நாலாவது பாருங்களேன், நாலாவது ஈஸியாக பண்ணலாம். எப்படி, 1000 ரூபா, 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் ஆல்ரெடி உள்ள இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது எனக்கு, 100 200 300 331 ரூபா. இதில் 10% எவ்வளோ, 33.1. அப்போ ஆன்சர் இந்த வருஷமே எவ்வளோ கிடைக்கும், 133.1 கிடைக்கும். இதையும் சேர்த்தா 464.1 ரூபா கிடைக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்க, 1000 ரூபிக்கு பிரின்சிபல் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 1000க்கு 10% எவ்வளோ, 100 ரூபா தான். ரெண்டாவது வருஷம் இந்த 1000க்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். மூணாவது வருஷம் இந்த 1000க்கு ஒரு 100 ரூபா கிடைச்சிரும். அடுத்து இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா கிடைக்கும். ஸோ மொதல் வருஷம் கிடைச்சது 100 ரூபா, ரெண்டாவது வருஷம் கிடைச்சது 110 ரூபா, மூணாவது வருஷம் கிடைச்சது 121 ரூபா, நாலாவது வருஷம் கிடைக்கிறது இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா, மொதல் வருஷம் உள்ள 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, ரெண்டாவது வருஷம் 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, அந்த ரெண்டாவது வருஷம் 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா, மூணாவது வருஷம் 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, இந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபா, இந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபா, இதுக்கு 0.1. ஸோ இந்த மாதிரி 100 10 20 30 33, இப்போ 133.1 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு போட்டு நீங்கள் 4 இயர்ஸ்
P into 1 plus R by 100 whole power n principal 1000 1 plus R by 100னா உங்களுக்கு 110 கரெக்டாக 110 by 100 4 டைம் 110 by 100 இன்ட்டு 110 by 100 இன்ட்டு 110 by 100 இந்த மாதிரி போட்டு யார் மைனஸ் பண்ணுறது இவ்வளோ பெருக்கிறது சரியா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கும்ப்பா. ஓகே, ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஓகேவா. ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 7,500 rupee at 10% rate of interest 5 year. So simple interest சொல்லியிருக்காங்க. அப்போ we know that I is equal to PNR by 100. principal எவ்வளோ 7,500, number of year 5, rate of interest 10 by 100. என்ன பண்ணோம் 0 0 cut 0 0 cut. So 750 into 5 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 3,750 rupee. இதுதான் உங்களுக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து கம்பேரிசன் ஓகேவா. ஸோ ஃபார் 1000 rupee 3 year gives itself 360 as interest. அப்போ 360 ரூபா என்ன கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது 1000 ரூபா பிரின்சிபலுக்கு 3 வருஷத்துக்கு ஓகேவா. ஓகே, இஃப் 2000 rupee for 4 year எவ்வளோ கிடைக்கும் how much interest. ஸோ இதில் என்ன கொடுக்கல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கல ஓகேவா. இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் சேம், இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் சேம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா. சரி, இப்போ பாருங்கள் 2 வேலை நான் சால்வ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ I is equal to PNR by 100 தான் ஃபார்முலா கரெக்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 360. ஸோ 360 is equal to principal into number of year into R by 100. ஏன்னா R எனக்கு தெரியாது கரெக்டாக. 0 0 0 0 0 0 இது வந்து 12. அப்போ R is equal to 12% அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் is equal to for 2000 இங்கே கண்டுபிடிக்கணும் 2000 4 year 12% by 100 0 0 0 0 இது என்ன வருது இது ஒரு 80 8 96 960 rupee. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது 960 ரூபா கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ சால்வ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சேன், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் 2 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் கரெக்டு தான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா PNR I2 is equal to PNR I1. இதில் 2 2 2 வரும், இல்லை 1 1 1ன்னு வந்துடும் கரெக்டாக. ஸோ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் ஆர் சேம் சொல்லியாச்சு. பிரின்சிபல் எவ்வளோ 1000 ரூபாய்க்கு நம்பர் ஆஃப் இயர் 3 எவ்வளோ கிடச்சிது தெரியாது I2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எங்கே எவ்வளோ பிரின்சிபல் 2 எவ்வளோ 2000க்கு 4 இயருக்கு எவ்வளோ கிடச்சிது எனக்கு 360. இப்போ கட் பண்ண போகிறேன் ஓகேவா. நல்லா பாருங்கள் 1 2 3 1 2 3 இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன வந்துடும் 120. அப்போ எனக்கு என்ன வந்துடும் I2 is equal to 960 அப்படிங்கிறது வந்தது. இதை பாருங்கள், இது 2 ஸ்டெப்பில் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நான் டேட்டா சப்ஸ்டிட் பண்ணேன், ஆன்சர் வந்துருச்சு, சேம் ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா ஆர் கண்டுபிடிக்கிறது எனக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா. சரி, இந்த சம் கவனிங்க. வாட் சம் lent out at 10% per annum will amount to rupee 1200 in 6 years. Amount to rupee 1200 in 6 years. ஸோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கரெக்டாக. அப்போது எந்த பிரின்சிபல் எனக்கு பிரின்சிபலும் கொடுக்கல இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, நம்ம அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து 1200ங்கிறது எனக்கு தெரியும் ஓகேவா. மைனஸ் பிரின்சிபல் சீக்வல் டு இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நான் இதை டெரிவ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க சம் கேட்டிருக்காங்க. சம் அப்படின்னா பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஐ நோ தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன 1200 மைனஸ் P is equal to P into
நம்பர் ஆஃப் இயர் 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. ஸோ இதை பார்க்கும்போது 0 0 இருக்கா? ஓகே. ஸோ இந்த 10 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 12,000 மைனஸ் 10p ஈக்குவல் டு 6pங்கிறது இருக்கும். அப்போ 12,000 ஈக்குவல் டு இதாங்க வந்தால் ப்ளஸில் வந்துடும் 16p அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? அப்போ p ஈக்குவல் டு உங்களுக்கு 750 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து 750 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த சம்மன் இந்த மாதிரி இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? இதுதான் லைன் பை லைன் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். ஓகே, சரி, இந்த செம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த கொஸ்டின் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் 2 பேங்க் ஆன் ₹500, அதாவது 500 பிரின்சிபல் அந்த கரெக்டாக ஃபார் 2 இயர் இஸ் 2.5 ரூபி. இது வந்து இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேட் கேட்டிருக்காங்க, அதாவது ஆர். இது வந்து ஐயோட டிஃப்ரென்ஸ் ஆர் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2010 கேட்ட ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சியில் வந்து ரேராக தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ 23 ஒரு கொஸ்டின் வந்துச்சு. கேப்பில் எப்போமாவது வரும். சரியா? சரி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு எனக்கு 2.50 ரூபி அப்படிங்கிறத சம்மு. ஸோ I ஈக்குவல் டு PNR/100 மைனஸ் PNR/100. நான் R1 R2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து என்னது 2.50. இதில் ஆர் எனக்கு தெரியாது. ஸோ பி அண்ட் என்ன வெளியே எடுத்துக்கிறேன், 100 வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ R2 மைனஸ் R1 இதான் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே 2.50 வந்துடும். கரெக்டாக? சரி, இப்போ பிரின்சிபல் என்ன இங்கே எழுதிக்கலாமா? பிரின்சிபல் வந்து 500, நம்பர் ஆஃப் இயர் 2 இயர், R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 2.50. இங்கே என்ன இருக்குது 100 இருக்குது. ரைட்டா? ஸோ இது 0 0 0 0 5 2 10. அப்போ R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 2.50/10 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 0.25%. ஆன்சர் இருக்கா? எஸ், 0.25%. ஸோ இந்த கொஸ்டினை இந்த மாதிரி சால்வ் பண்ணால் உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். எ மேன் borrowed a loan at 20% per annum. ஸோ 20% லோன் வாங்கியிருக்கிறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஆஃப்டர் 5 years he repaid 10,000. ஃபைண்ட் த அமௌண்ட் borrowed. அப்போது he paid 10,000 சொல்கிறது அமௌண்ட். கரெக்டாக? ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10,000 மைனஸ் பிரின்சிபல். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி என்ன போட்டிருக்கோம் 10,000 மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர் 5 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20/100. இங்கே 100 கட்டாயிரும். கரெக்டாக? ஸோ இந்த பி இங்கே வந்துடும். ஸோ 2p ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் 10,000, p ஈக்குவல் டு 5,000 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5,000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணால் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். எ மேன் இன்வெஸ்டட் 4,000 இன்ட்டு 2 பார்ட், அதாவது 4,000 2 பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒன் அட் 4% அண்ட் அதர் அட் 5% per annum. இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது I1 ஃபார் 5 years is equal to interest on second part for 6 years. அப்போது இயர்ஸ் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 4%. ஓகே. ஸோ இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது I ஈக்குவல் டு PNR/100. கரெக்டாக? சரி, இப்போ I1 I2 அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செகண்ட் பார்ட். ஸோ இயர் தான் மாறுது, அது பிரச்சனை இல்லை. ஸோ I1ல் எவ்வளோ பிரின்சிபல் போட்டாங்க தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு நம்மளுக்கு கேட்டது 4% தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4% பக்கத்தில் நீங்கள் பிரின்சிபல் எக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? சரி, இது வந்து பி என் அப்படிங்கிறது இதில் எத்தனை 4%க்கு எத்தனை வருஷம்? ஃபஸ்ட்டு பார்ட்டில் 5%. 5 years இன்ட்டு 4%/100. அப்போ PNR/100 ஈக்குவல் டு மொத்தம் 4,000 தானே. 4,000ல் எக்ஸை மைனஸ் பண்ணால் பார்ட் 2 கிடச்சிருமா? இது எத்தனை வருஷம்? 6 years. எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%/100.
இவ்வளோ தான். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? 100 கட்டு. வேறு என்ன இருக்குது? 4ல் பாதி 2, 6ல் பாதி 3. ஓகேவா? அப்போது 10x = இங்கே 15 இருக்குது. ஓகேவா? 15க்கு 4 60 0. அப்போ 60,000 மைனஸ் 15x. ஸோ இதை இங்கே கொண்டு போகும்போது 25x = 600 போட்டுட்டு ஒரு 100 தனியாக போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது 1, இது 4. 6 4 24 00. அப்போ x = 2400. ஆன்சர் D, which means 2400 rupee 4%லையும் ரிமைனிங் 2600 rupee 5%லையும் போட்டிருக்காங்க. இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். 2400 இன்ட்டு 5 இயருக்கு 4% எவ்வளோ வரும்? 0 0 0 0. 24 5 120, 120 5 480 கிடைக்குது. இதே இது மீதி ரிமைனிங் 2600 இன்ட்டு 6 இயர் 5% by 100 0 0 0 0. 26 6 30. 26க்கு 30 என்ன வரும்? 0. 6 18க்கு 8 மீதி 1. சரி, இது 1600. மொத்தமே 4000 தானே. 4000ல் 2400 போச்சு அப்படின்னா 1600 ரூபா. ஸோ 16 இன்ட்டு 30. ஸோ 0. 12 கிட்ட மீதி 1 4 480. ஸோ 480 என்ன ஆயிடுச்சு? டேலி ஆகிடுச்சு. இதுதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொரு கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் ராம் இன்வெஸ்டட், ஓகேவா, இன்வெஸ்டட் 5000. இதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒரு பார்ட் வந்து at 4% per annum, another part 9% per annum. ஓகேவா? he got overall interest as 300. சரியா? எதுலன்னு தெரியாது. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ கிடச்சிருக்கு? இன்ட்ரெஸ்ட் வந்து 300 கிடச்சிருக்கு. அப்போது 4%ல் எவ்வளோ பிரின்சிபல் வந்து ஒரு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுக்கு என்னது கொஸ்டின். அப்போ 5000 ரூபா இருக்குது. அதை 2 பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று 9%, அனதர் ஒன்று வந்து 4%. ஓவராலாக என்ன இருக்குது? எனக்கு 300 ரூபா கிடச்சிருக்கு அஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போது 4%ல் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் 1 + இன்ட்ரெஸ்ட் 2 = 300. கரெக்டாக? அப்போ PNR/100 + PNR/100 = 300. ஸோ இதில் என்ன பிரின்சிபல் ஒன்று எனக்கு தெரியாது. நான் 4% போடல, நான் எக்ஸ் போட்டுக்கணும். சரியா? எக்ஸ் இன்ட்டு இயர் போட்டிருக்காங்களா? இயர் வந்து பர் இயர் தான். ஓகேவா? பர் இயர். ஓகேவா? இயர் பர் இயர். அப்போது 1 இன்ட்டு R 4%/100 + 5000 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இன்ட்டு 1 இன்ட்டு R 9%/100 = 300. இப்படி வரும். ஓகே, ஸோ இதை என்ன சால்வ் பண்ணால் 4x = 9 5 சார். சரி, இல்லை ப்ளஸ்ஸு தானே. சரி, ஓகே. 4x + 9 5 சார் 45,000 மைனஸ் 9x = என்ன கிடந்துடும்? இந்த 100 2 100 காமனாக இங்கே எடுத்து போயிடலாம். இங்கே இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 9x இருக்குது, இது இருக்கா? அப்போது 9x இதே கூட்டினா மைனஸ் 5x அதை அங்கே கொண்டு போயிடலாம். அப்போது 15,000 = 5xன்னு கிடைக்கும். x = உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3000 கிடைக்கும். அப்போ 4%ல் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 3000. ஸோ 4%ல் இன்வெஸ்ட் பண்ணது 3000 ரூபி, 9% இன்வெஸ்ட் பண்ணது 2000 ரூபி. ஓகேவா? ஸோ இது ஓகே. ஸோ இது நான் இப்போ பண்ணது வந்து ப்ரொசீஜர். சரி சார், இப்போ இதை வேறு ஏதாவது மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமானா? இருக்குது. அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன், கவனிங்க. ஸோ I = PNR/100. கரெக்டாக? ஸோ I = 300 ரூபா எனக்கு கிடச்சிது. 300 ரூபா எந்த பிரின்சிபலுக்கு? 5000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு R/100. ஸோ இதை நான் கட் பண்ணும்போது எனக்கு R = என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. ஸோ R = 6% கிடைக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அலிகேஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருங்க. கரெக்டாக? ஸோ இதில் பாருங்கள், 4%, 9%, காமன் பர்சன்டேஜ் 6%. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 3, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 2. அப்போது 3:2 ரேஷியோவில் ஷேர் ஆகிருக்கு. மொத்த அமௌண்ட் 5000. 5 பார்ட்டாக பிரித்தா ஒரு பார்ட் வந்து 1000. அப்போ இதில் ஒரு பார்ட் எவ்வளோ? 3000. இதில் உள்ள பார்ட்டு 2000. 4%ல் 3000,
9%ல் 2000. இந்த மாதிரி அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சியில் சால்வ் பண்ண கொஸ்டின் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum will sum quadruple itself in 10 years? ஓகேவா? குவாட்ரபிள்னா 4 times. அப்போது I is equal to PNR by 100. ஒரு பிரின்சிபல் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 100 ரூபா போட்டுறீங்க, குவாட்ரபிள்னா என்னவா மாறிடுச்சு? 400 மாறிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது தெளிவாக தெரிஞ்சிருந்தா நான் பிரின்சிபல் 100 ரூபா போட்டிருக்கேன், 400 ரூபாயா மாறிடுச்சு அப்படின்னா 300 ரூபா என்னது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக? எத்தனை இயரு? 10 இயர். ஆர் தெரியாது, 100%. 0 கட் 0 கட் 0 கட் 0 கட். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 30%. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் 400 ரூபான்னு போட்டால் தப்பாயிரும். ஸோ 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இட் சேஞ்சஸ் 400 ரூபி. ஸோ 100 ரூபா வந்து பிரின்சிபல், அப்போ 300 என்னவாக இருக்கும்? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் 2018 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் அண்ட் காமன் எடுத்துக்கலாம். எ பர்சன் பாட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்த் ஆஃப் 22,800. 22,800 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு. 12.5% இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் ஹீ பெய்டு 8,650. அப்போ ஃபஸ்ட் இயர் ஹீ பெய்டு 8,650. எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ஹீ பெய்டு 9,125. அப்போ தேர்ட் இயர் எவ்வளோ பே பண்ணால் டோட்டல் டெப்ட் க்ளோஸ் ஆகும்? தேர்ட் இயர் எவ்வளோ பே பண்ணால் டோட்டல் டெப்ட் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? இப்போ பாருங்கள், 22,800 இன்ட்டு 12.5% 1/100. கரெக்டாக? ஸோ இதில் என்ன அமௌண்ட் வருது? 0 கட் பண்ணிடலாம், 0 கட் பண்ணிடலாம். ஸோ இதை பெருக்கும்போது 2,850 ரூபா வருது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பே பண்ண வேண்டியது 22,800. இதில் 2,850 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓவராலாக எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா 25,650 பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 8,650 ரூபா பே பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது? 17,000 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக? ஸோ 17,000 அப்படிங்கிறது செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக வரும். ஓகேவா? சரி, இப்போ 17,000 இருக்குது. இதுக்கு 12.5% போட்டு 1 இயருக்கு போட்டிங்க அப்படின்னா 0 கட்டாயிரும். அப்போ 17 × 125. இது பெருக்குனா என்ன வருது? பெருக்குனா 2,125 வருது. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி 17,000 நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. அது கூட 2,125 ஆட் பண்ணிங்கன்னா 19,125 பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ செகண்ட் இயரில் இவர் பே பண்ணது 9,125. கரெக்டாக? அப்போ 19,125ல் 9,125 மைனஸ் பண்ணால் இப்போ பே பண்ண வேண்டியது 1,000 ரூபி இருக்குது. சாரி, 10,000 ரூபி இருக்குது. பட் மூணாவது வருஷம் மறுபடியும் கடன் வரும் இல்லையா? ஸோ மூணாவது வருஷம் அகெயின் 12.5% எவ்வளோ? 0 கட் பண்ணால் இங்கே போயிடும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1,250 ரூபா என்னது? இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது? 10,000 இருக்குது ப்ளஸ் 1,250 ரூபா. அப்போது 11,250. இப்போ நான் ஒரே பேமெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா 11,250 ஒரே பேமெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா எனக்கு டெப்ட்டு க்ளோஸ் ஆயிரும். அப்போ தேர்ட் இயர் நான் பே பண்ண வேண்டியது 11,250. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபைனலி 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்து வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நம்ம யூபிஎஸ்சியில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன்ஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ஸ்டில் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காமன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, எப்படி வருது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ஒரு சில சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சம்ஸ் வந்து ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து யூபிஎஸ்சி இப்போ கேட்கும்போது கான்செப்ட் ஓரியன்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஓகேவா? பியூர்லி கான்செப்ட். ஓகே, பியூர்லி கான்செப்ட். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு சின்ன சம் நான் போடுறேனே. இப்போ 1,000 ரூபா, சரியா? 10% ஆனுவலி. இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபா கிடைக்கும். இதுவே 1,000 ரூபா 10% ஆஃப் இயர்லி. ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா 2 டைம் போடணும், 5% மாறிடும். அப்போ 1000 × 5%. அப்போது 5% எவ்வளோ கிடைக்கும்?
50 ரூபா கிடைக்கும். ஸோ மொதல் வருஷத்துக்கு 50 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு 50 ரூபா, இதுக்கு ஒரு 5% எவ்வளோ கிடைக்கும்? 2 ரூபா 50 பைசா கிடைக்குங்களா? அப்போ 102 ரூபா 50 பைசா கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ சேம் இன்ட்ரெஸ்ட்டு சேம் அமௌண்ட்டுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதை நீங்கள் கருத்தில் கொள்க. ஓகேவா? இதை சைடில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ சம்முக்கு வாங்க. இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? எ பிரின்சிபல் பி அப்படிங்கிற பிரின்சிபல் பிகம்ஸ் கியூ. கியூ அப்படிங்கிறது அமௌண்ட். கியூ அப்படிங்கிறது அமௌண்ட் இன் 1 இயர் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி வித் R%. ஓகேவா? ஸோ பிங்கிறது பிரின்சிபல், கியூ அப்படிங்கிறது அமௌண்ட்டு, ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆஃப் இயர்லி, இது வந்து ஆஃப் இயர்லி. ஓகேவா? ஆஃப் இயர்லி. ஸோ மறுபடியும் சேம் பிரின்சிபல் பி பிகம்ஸ் கியூ. கியூங்கிறது சேம் அமௌண்ட் தான், 1 இயர் தான், ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனுவலி வித் S%. அப்போ இது S%. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு காட்டினேன். என்ன, எனக்கு 2% சேமாக இருந்தால் ஹாஃப் இயர்லியில் உள்ள அமௌண்ட் என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தென். நல்லா பார்த்துக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் சேம் அப்படி இருந்தால் அமௌண்ட்டு எஸ், இது வந்து ஹாஃப் இயர்லி கிரேட்டர் தேன் ஆனுவலி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். ஸோ ஆரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ ப்ராப்பராக சொல்ல தேவையில்லை. ஆனால் ஐ நோ தட் இந்த ஆரும் இந்த எஸ்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த கியூ ஹாஃப் இயர்லில் உள்ள கியூ பிக்காக இருந்திருக்கும். கரெக்டாக? எனக்கு என்ன வேணும்? ரெண்டுமே சேமாக வேணும் அப்படின்னா இந்த ஆர் ஸ்லைட்லி லெஸ்ஸாக இருக்கணும். கரெக்டாக? இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஹாஃப் இயர்லியில் உள்ள கியூ பிக்கர் தேன் ஆனுவலியில் உள்ள அமௌண்ட். கரெக்டாக? அப்போ எனக்கு ரெண்டுமே சேமாக வரணும் அப்படின்னா அப்போ ஆஃப் இயர்லியில் உள்ள ஆர் லெஸ் தென் இருக்கணுமா? ஸோ ஆர் லெஸ் தென் எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆன்சர் சி. ஸோ 2023 என்ன கேட்டேன் அப்படின்னா பேசிக்ஸ். இப்போ ஆஃப் இயர்லி ஆன்வலி, இந்த ஆனுவலி இருக்குது, ரெண்டுக்கும் எப்படி வருது அப்படிங்கிற பேசிக்ஸ் தான் கேட்டாங்க. சரியா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம செஷன் 15 பார்த்துட்ருக்கோம். செஷன் 15ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதோட ஃபார்முலாஸ், கம்பேரிசனில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் 2 இயர் பார்த்தோம், 3 இயர்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ ஓவராலாக ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு அலிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணக்கூடிய சால்வ் பண்ணக்கூடிய சம்மம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்தவரை மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரை அரௌண்ட் 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஃபைன், ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை கைஸ் நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ஒரு சீரீஸ் நான் போடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆர் குரூப் 2 சீரீஸ்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு கிளாஸஸ் நான் போடுறேன் உங்களுக்கு. அதில் டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்யூஸ் நிறையா சால்வ் பண்ணி போடுறேன். சரியா? ஸோ அது செப்பரேட். ஸோ ஹியர் யூபிஎஸ்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஃபோரமில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸ் நம்ம வந்து வேரியஸாக பார்க்கணும், நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐயப்பன் சார் ஆப்டிடியூடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், மீட் யூ இன் செஷன் 16. ஸோ செஷன் 16 என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரக்ஷன் பிளான் பண்ணியிருக்குப்பா. டைரக்ஷன் அண்ட் ரீசனிங் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்ஷனை பொறுத்தவரை மோரோவர் 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கான ஒர்த்தில் இருக்குது. ஓகேவா? யூபிஎஸ்சியில் அரௌண்ட் 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கான ஒர்த்து இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியான சம்மும் கூட. ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.